நமக்கெல்லாம் 5000 ரூபா கொடுத்து சிலிண்டர் வாங்கும் போது தான் இந்த வாரோட சீரியஸ்னஸே புரியுது இல்ல. நியூஸ்ல பார்க்கும்போது அது அங்க நடக்குது, நமக்கு என்ன பிரச்சனைன்னு நினைப்போம். ஆனா ரியாலிட்டி என்னன்னா, வார்னால சோல்ஜருக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, உங்களோட ஜாப், உங்க சேலரி, ஏன் உங்க பிசினஸஸ் கூட அடி வாங்கும். இந்த வார்னால என்னென்னலாம் இம்பாக்ட் ஆகும், என்னென்னலாம் நடக்க போகுது, என்ன அட்வான்டேஜ் இருக்கு, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு கம்ப்ளீட்டா சொல்றேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. மைசெல்ஃப் அசோக், நான் உங்க பிசினஸ் கோச். இப்போ இருக்க காலகட்டத்தில் எவன் எங்கே எப்போ யார் மேலே குண்டு போடுவான்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. கரண்ட்டாக இஸ்ரேல் ஈரான் வார், ரஷ்யா உக்ரைன் வார்னு நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதனால நம்ம லைஃப் ஸ்டைல் பயங்கரமாக அஃபெக்ட் ஆயிருக்கு. லைஃப் ஸ்டைல் மட்டும் இல்லை, பிஸ்னஸஸ் தான். இதில் நெகட்டிவெல்லாம் யாருக்கு இம்பாக்ட் ஆயிருக்குது, எங்கே இம்பாக்ட் ஆயிருக்குது, இதனால என்னென்ன பாசிட்டிவ் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சிலிண்டர் எடுத்துப்போம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. இந்த வாரோட இம்பாக்ட் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு தெரியுமா? வார ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே இந்த இம்பாக்ட்லாம் நீங்க பார்க்கலாம். பெட்ரோல், சிலிண்டர் இதோட பிரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். இது இன்க்ரீஸ் ஆகறனால மற்ற ப்ராடக்ட்ஸோட பிரைஸ் எல்லாம் சேர்ந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகும். இந்த டைம்ல தான் நிறைய கம்பெனிஸ் லே ஆஃப் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்லோவா நடக்கும். அது ஒரு பாயிண்ட்ல உங்க லைஃப்ல டைரக்டா இம்பாக்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு முக்கியமான கிளாரிட்டி வேணும். வாருங்கிறது மிலிட்ரியை மட்டும் சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது. இது ஒரு ஹார்ட் எக்கனாமிக் ரீசெட்னே சொல்லலாம். வார் ஸ்டார்ட் ஆன உடனே குளோபல் சப்ளை செயின் டிஸ்டர்ப் ஆகும். கண்ட்ரீஸோட இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ரெடியூஸ் ஆகும். கவர்மெண்டோட ஸ்பெண்டிங் மொத்தமும் ஷிஃப்ட் ஆகும். டிஃபென்ஸுக்கு மேஜரா ஃபண்டிங் அலோகேட் பண்ண வேண்டிய கட்டாயத்தினால மற்ற செக்டாருக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதை கட் பண்ணி டிஃபென்ஸுக்கு ரீடாக்ட் பண்ணுவாங்க. வார் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி $65 to $66 இருந்த நம்ம க்ரூட் ஆயில் இப்போ $120 வரைக்கும் போயிருக்கு. அந்த இம்பாக்டை கவர்மெண்ட் இந்தியாவில் எடுத்துக்கிட்டாங்க. கரண்ட் சிச்சுவேஷன்ல பெட்ரோல் டீசல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகல. பட் இது எத்தனை நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகாம இருக்கும் நமக்கு தெரியாது. அடுத்து ரொம்ப முக்கியமானது சாப்பாட்டுக்கு கவர்மெண்ட் எல்பிஜி. அது 2000 2500 வரைக்கும் போயிருக்குது. இதே கமர்ஷியல் எல்பிஜிஸ் எல்லாம் 5000 ரூபாய்க்கு மேல கொடுக்க ரெடியா இருந்தும் யாருக்கும் எல்பிஜி கேஸ் கிடைக்கல. இதனால ஹோட்டல்ஸ் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா மெனுவை ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. ப்ரைஸை வேறு ஆப்ஷன் இல்லாமல் இன்க்ரீஸும் பண்ணுறாங்க. 96,000 per KL இருந்தது 2.25 lakhs per KL மாறி இருக்கு. இதனால 5000 ரூபாய் 8000 ரூபாய்க்கு இருந்த ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாம் 13,000 25,000 போயிருக்குது. எல்லாத்த விட நம்ம கரன்சி வேல்யூ பயங்கரமாக வீக் ஆயிருக்கு. டாலருக்கு எகெயின்ஸ்டா 85 to 86 rupees இந்த இந்தியன் ரூபி இந்த வீடியோ எடுக்கிற டைம்ல 95 rupees டச் பண்ணிருச்சு. இங்க எத்தனை லட்சம் கோடி போச்சுன்னே தெரியாம ரீட்டைலரும் பிசினஸும் அழுதுட்டு இருக்காங்க. ஆனா இங்க தான் பெரிய பிரச்சனையே இருக்கு. இதுக்காக மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ப்ரிப்பேரே பண்ண மாட்டேங்கிறாங்க. முக்கியமா நம்ம ஊர்ல ஃபர்ஸ்ட் ஜாப் ஸ்டெபிலிட்டி. எனக்கு ஸ்டேபிளா ஜாப் இருக்குன்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் வரும்போது தான் தெரியும் கம்பெனியை அவங்க லே ஆஃப் பண்ணிடுவாங்க. செகண்ட், சப்ளை செயின் இஷ்யூ. ப்ராடக்ட்ஸ் வர டிலே ஆகும், ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்காது, பிசினஸ் பயங்கர ஸ்லோவா இருக்கும். தேர்ட், இன்ஃப்ளேஷன். பேசிக் ஐட்டமோட பிரைசஸ் கூட பயங்கரமா ஸ்கை ராக்கெட் ஆகும். பால், ஃபியூயல், கிராசரிஸ் எல்லாமே பயங்கர எக்ஸ்பென்சிவா மாறும். ஃபோர்த், ஸ்மால் பிசினஸஸ். ஸ்மால் பிசினஸ் எல்லாம் கேஷ் ஃப்ளோ கம்மியாகும், சேல்ஸ் அடி வாங்கும். இதனால சஸ்டெயின் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கடைசியா அன்சர்டனிட்டி. வார் வந்தாலே மக்கள் தங்கிட்டு இருக்கிற காசை பயத்தினால செலவே பண்ண மாட்டாங்க. ஸோ எக்கானமி பயங்கரமா ஸ்லோ ஆகும். ஆனா ரியாலிட்டியில வார் எங்கேயோ நடக்கும், அதோட ரிப்பிள் எஃபெக்ட் உலகம் ஃபுல்லா பரவும். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். இந்த வார்னால சில பேர் இல்ல சில பிசினஸஸ் ப்ராஃபிட் அடைவாங்க. வார்னா எல்லாத்துக்கெல்லாம் லாஸ் இருக்காது. சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு இதுதான் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியே. அதோட முக்கிய காரணமே டிமாண்ட் ஷிஃப்ட் தான். லக்ஸரியை விட எசென்ஷியல்ஸ் ரொம்ப முக்கியமாகும். கவர்மெண்டோட ஸ்பெண்டிங் ஷிஃப்ட் ஆகும். டிஃபென்ஸ்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எல்லாம் மணி போகும். அந்தந்த கண்ட்ரீஸ்ல அவங்க லோக்கல் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இம்போர்ட்ஸ் மேல எப்படி எல்லாம் டிபெண்ட் ஆகாம இருக்கலாம்னு பார்ப்பாங்க. இந்த டிஸ்ட்ரக்ஷன்லயும் ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகும். அந்த டிமாண்ட் இருக்கிற இடத்துல தான் காசும் சேரும். இப்போ இந்த வார்னால யாரெல்லாம் ப்ராஃபிட் பண்றாங்கன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், டிஃபென்ஸ் அண்ட் மிலிட்டரியை சார்ந்து இருக்கிற பிசினஸஸ். வெப்பன்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், லாஜிஸ்டிக்ஸ் இவங்க டிமாண்ட்லாம் பிச்சுக்கிட்டு போகும். செகண்ட், சைபர் செக்யூரிட்டி அண்ட் டெக். டிஜிட்டல் அட்டாக்ஸ் நிறைய அதிகமாகறதுனால டேட்டா ப்ரொடக்ஷனுக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். ஸோ அதை சுற்றி பில்ட் பண்ணுற எல்லா டெக்குமே, எல்லா கம்பெனிஸுமே பயங்கரமாக பூம் ஆவாங்க. தேர்ட், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின். நியூ ரூட்டு, ஸ்டோரேஜ், டிரான்ஸ்போர்ட் இவங்க டிபெண்டன்சி பயங்கரமா அதிகமாகும். கடைசியா எசென்ஷியல் குட்ஸ். எஃப்எம்சிஜி அண்ட் ஃபார்மாவோட இம்பார்ட்டன்ஸ் இப்பதான் மக்களுக்கு புரியும். இதோட growth செம்மையா இருக்கும். ஏன்னா அந்த டைம்ல மக்கள் பேசிக் நீட்ஸுக்கு மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்போ எந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் அடி வாங்குதுன்னு பார்க்கலாமா? லக்ஸரி அண்ட் லைஃப் ஸ்டைல். மக்கள் அவங்களுக்கு தேவையே இல்லாத எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் கட் பண்ணுவாங்க. இதுல பெருசா அடி வாங்குற மொத ஆளே இவன் தான். செகண்ட்,
டிராவல் அண்ட் டூரிசம். வார் டைம்ல எவனும் வீட்டை விட்டே வெளில வர மாட்டான், ஊரை விட்டு ஊரு எவங்க போவான். தேர்ட், ஸ்டார்ட் அப்ஸ். இவன் தாங்க ரொம்ப பாவமான ஆளு. ஃபண்டிங்கு பயங்கர ட்ரையா இருக்கும், அதுவும் கேஷ் பர்ன் கம்பெனிஸ் எல்லாம் சர்வே பண்ண பயங்கரமா கஷ்டப்படுவாங்க. ஃபோர்த், இம்போர்ட் டிபெண்டன்ட் பிசினஸஸ். சப்ளை செயின் பிரேக் ஆனா வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் ஆக வேண்டிய ரா மெட்டீரியல்ஸ் எதுவுமே இம்போர்ட் ஆகாதப்போ அதை சுத்தி இருக்கிற மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், அந்த அதர் பிசினஸஸ் எல்லாமே பெருசா அடி வாங்குவாங்க. ஏன்னா அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே பயங்கரமா அடி வாங்குவாங்க. ஃபிஃப்த், என்டர்டைன்மெண்ட் அண்ட் நான் எசென்ஷியல் சர்வீசஸ். வார் நியூஸ் பார்க்கறது ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் ஆயிரும். இதை தாண்டி எதுக்கு என்டர்டைன்மெண்ட்டை வெளில போய் தேட போறான்? இங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, வார் மணியை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணுது. சரி, வார் என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டோம். அண்ட் அதுல இருந்து நம்மளையும் நம்ம பிசினஸையும் எப்படியெல்லாம் காப்பாத்தினான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், ஸ்கில் பொசிஷனிங். எசென்ஷியலான இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான ஸ்கில்ஸை முதல்ல கத்துக்கோங்க. செகண்ட், இன்கம் டைவர்சிஃபிகேஷன். ஒரே ஒரு இன்கம் சோர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்காம மல்டிபிள் இன்கம் சோர்ஸை வச்சுக்கோங்க. தேர்ட், ரொம்ப முக்கியம், கேஷ் ஃப்ளோ டிசிப்ளின். தேவையே இல்லாத எக்ஸ்பென்சஸை நீங்க கட் பண்றதுக்கு இதான் உங்களுக்கு ரைட் டைம். வாரே வந்து நீங்க திருந்தலினா எப்பவுமே திருந்த மாட்டீங்க. ஃபோர்த், அவேர்னஸ். எங்கேயோ தானே வார் நடக்குது, எனக்கு என்ன உட்காந்துட்டு இருக்காம எந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் க்ரோ ஆகுது, எதெல்லாம் டவுன் ஆகுதுங்கிற ட்ராக்லயே இருங்க. ஃபைனலி, லாங் டேர்ம் திங்கிங். வார் வந்துருச்சுன்னு பேனிக் ஆகாதீங்க. பேனிக் ஆனீங்கன்னா எல்லா டெசிஷன்ஸுமே தப்பா தான் போய் முடியும். இந்த வார்ல என்ன பிளஸ் இருக்கு, என்ன மைனஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க இப்ப வேலை பார்க்குற கம்பெனியோ இல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்க இண்டஸ்ட்ரியோ சேஃபா இருக்கா இல்ல ரிஸ்க்ல இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்களுக்கே தெரியும் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ வேணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை.